தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்திலிருந்து ஆவியானுடைய அங்கு வருதலையும் அவருடைய வரமாகிய அந்நிய பாஷையையும் பேதுருவுடைய ஊழியத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்தும் அவர்கள் அங்கே பேதுரு பேசும்போது இருதயத்துல குத்தப்பட்டவர்களாக நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பேதுருவை கேட்கிறாங்க. பேதுருடைய பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள். அப்பொழுது பேதுரு அவர்களை பார்த்து 2ஆம் அதிகாரம் 38வது வசனம், பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்பதாக அங்கே இருதயத்துல குத்தப்பட்டவர்களுக்கு சொல்லுகிறாங்க. எதை கேட்டு அவங்க இருதயத்துல குத்தப்பட்டாங்க? ஆசீர்வாதமான பிரசங்கம் கிடையாது, வாக்கு தத்தத்தை குறித்ததான பிரசங்கம், வாக்கு தத்தத்தை குறித்ததான பிரசங்கங்கள் கிடையாது. தேவனிட்ட வாங்க, உங்களோட கடன் போகும், உங்களோட கஷ்டம் போகும், உங்களோட வியாதி போகும், உங்களுடைய காரியங்கள் எல்லாம் போகும், தேவனிடத்த வாங்கன்னு அவங்க பிரசங்கிக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். யோவாசானகரும் அப்படி பிரசங்கிக்கல, இயேசுவும் அப்படி பிரசங்கிக்கல. இங்க ஆவியானவரை பெற்று புதிய ஏற்பாடுல 1வது ஊழியத்தை ஆரம்பிக்கிற இயேசுடைய சீசர்களும் அப்படி பேசல. அதனால பவுலும் அப்படி பேசல. அவங்க பேசினதெல்லாம் தேவனுடைய மகத்துவங்கள், தேவனுடைய வார்த்தை, இயேசு ஏன் வந்தாரு, பாடுபட்டாரு, கொல்லப்பட்டாரு, உயிர் தெழுந்தாரு. இதுதான் அவங்களுடைய பிரசங்கங்கள். இதை கேட்கும்போது ஜனங்கள் குத்தப்பட்டு தெய்வத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த நாள்ல ஆசீர்வாதத்தையும் வாக்கு தத்தங்களையும் வரங்களையும் உலக பிரகாரமான காரியங்களையும் சாட்சிகளையும் பேசுகிறதால அங்க ஒன்று அதான் இந்த நாட்கள ரட்சிப்பு நடக்கிறது இல்லை, சபைகளே நடக்கிறது இல்லை, வெளியிலே நடக்கிறது இல்லை. பேச வேண்டியதை நாங்க பேசுறது கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை ஒன்றுதான் ஒரு மனிதனை விடுவிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்போதுதான் ஒரு மனிதனுக்கு பாவத்தை குறித்ததான ஒரு உணர்த்துதல் வரும். ஆண்டவருடைய சத்தியத்தை சத்தியமா பேசும்போதுதான் அங்கே ஒரு மனிதனுக்குள்ள மனம் திரும்புதல் நடக்கும். இதை விட்டுட்டு ஆசீர்வாதங்களையும் கதைகளையும் கனவுகளையும் கற்பனைகளையும் சொந்த அனுபவங்களையும் சாட்சிகளையும் கடன் போயிரும், வியாதி போயிரும் என்று பேசுகிறதால ஒரு மனிதனுடைய ஆத்மா தொடப்படாது, சந்திக்கப்படாது, அந்த ஆத்மா குத்தப்படாது, உணர்த்தப்படாது என்பதை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். சபை நடத்துறாங்க, வேத பைபிள் ஸ்டடிகள் நடத்துறாங்க, கூட்டங்கள் நடத்துறாங்க. நாங்க நல்லா புரிஞ்சு கொண்டு பேசணும், பேச வேண்டியதை பேசணும். யோவாசானகர் அங்க பேசல. எல்லாரும் வாங்க, உங்களோட கடன் எல்லாம் போயிடும், உங்களோட வியாதி எல்லாம் போயிடும், உங்களோட கஷ்டம் எல்லாம் போயிடும். அங்க பழைய ஏற்பாட்டு வாக்கு தத்தங்களை எடுத்து வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், அங்கே உன்னை உயர்த்துவார், கால் முதிக்கும் தேசம் எல்லாம் உனக்கு தருவாரு. இப்படியெல்லாம் பேசல. இயேசுவும் பேசல, பேதுருவும் பேசல, அப்போஸ்தலரும் பேசல, பவுலும் பேசல. நானும் நீங்களும் ஏன் பேசிக்கொண்டிருக்கணும்? எங்களுக்கு வேதம் தெரியாது, என்னத்தை பேசணும் தெரியாது, எது ஆண்டவர்களை நடத்தும் தெரியாது. அதால கண்ட காரியங்களையும் குப்பைகளையும் பேசி தேவனுக்கு விரோதமான ஊழியம் தான் செய்து கொண்டிருக்கணும். தேவனுக்கு விரோதமான பிரசங்கங்கள் தான் செய்து கொண்டிருக்கணும். இந்த நிலைமை இயேசுவின் நாமத்துல மாற்றப்பட வேண்டும். சத்தியம் சத்தியமாக போதிக்கப்பட வேண்டும். அப்படி போதிக்கப்படும் போது
இருதயங்கள் உணர்த்தப்படும், குத்தப்படும், தேவனை குறித்ததான பயம் வரும், ஜனங்கள் மனம் திரும்பும், தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளும், தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஆவியானவர் தொடர்ந்தும் அப்படியாக எங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.